ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியிலும் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற முனைப்புடன் அதிமுக சார்பில் தேர்தல் பணிகள் வேகமெடுத்திருக்கின்றன. குறிப்பாக அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதலே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க இருக்கின்றார். அதன்படி ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கக்கூடிய முதல் கட்ட எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் ஜூலை 21ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பேராவூரணி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட சட்டமன்றங்களில் நிறைவு பெறுகின்றது. இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட தொகுதிகளில், அதாவது மேற்கு மாவட்டத்தில் தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் நிறைவடைகின்றது. அதன் தொடர்ச்சியாக வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களை குறிவைத்து அடுத்த கட்ட சுற்றுப்பயணமும் இருக்கும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக, கூட்டணிகள் எல்லாம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பாகவே தன்னுடைய தேர்தல் பணியை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கின்றார் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக ஜூலை 7ஆம் தேதி முதலே இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கின்றது. மேலும் வழக்கமான முறையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடாமல் இந்த முறை அதிமுக பல்வேறு புதிய யுக்திகளை தேர்தலுக்கு பயன்படுத்த இருக்கின்றார்கள் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கின்றார். அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு இடத்தில், மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்திலே ரோட் ஷோ முறையிலே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய சாலைகளில் நடந்து சென்றும் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தில் நின்றவாறும் ரோட் ஷோ சென்று மக்களை சந்தித்து அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவாக வாக்குகளை திரட்டுவார் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுக்கூட்டங்கள் போல் இல்லாமல் ஆங்காங்கு மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்திலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தில், கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்திய தேர்தல் பரப்புரை வாகனத்திலேயே எடப்பாடி பழனிசாமி மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களை தேடி சென்று வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்தின் மீது நின்றவாறு வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று ரோட் ஷோ மற்றும் திறந்த வாகனத்தில் நின்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளிடம் கள ஆய்வும் மேற்கொள்ள இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.